வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? என் பேர் சாதிப்பா சார். எங்கேருந்து வரீங்க? தேனி மாவட்டம் தேவாரம்பட்டி. சரிங்க சார். இங்கே என்ன சர்வீஸ் முதல்ல அந்த சர்வீஸ் கிளாஸ் எத்தனை நாள் சார் உங்களுக்கு போயிட்டு இருக்கு? என்ன கோர்ஸ் எடுத்துருக்கீங்க? ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், EMC வரைக்கும் எடுத்துருக்காங்க. சரிங்க சார். இப்போதைக்கு வந்து ஹார்ட்வேர் செக்ஷன் இருந்துச்சு. சரிங்க சார். இப்போதைக்கு எல்லாமே செல்லை பற்றியோட எல்லாத்தையோட டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சரிங்க. EMC மட்டும் நம்ம கொஞ்சம் இருக்குது, அது டைம் எடுக்கணும். சரிங்க சார். ஏன்னா அந்த பெரிய மிஷின் பக்கத்தில் நிற்கிறீங்க, என்ன மிஷின் இது உங்களுக்கு? OCM. சரிங்க சார். இப்போ இதோட ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கேட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? பண்ண முடியும். கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், தெரிஞ்சுக்குவாங்கல்ல. ஓகே. டெம்பரேச்சர் வந்து சார் இது வந்து 40 வைக்கும். எதுக்காக சார் 40 வைக்கிறீங்க? டெம்பரேச்சர் வந்து அதுக்கு மேலே ஹீட் கொடுத்தோம்னா உள்ளே இருக்கிற அந்த நம்ம டச்சும் டிஸ்பிளேவும் நம்ம தனியாக பிரிக்கணும் இல்லை. அது டெம்பரேச்சர் அதிகமாக கொடுத்தோம்னா இது வந்து ரொம்ப ப்ரெஸ்ஸாகி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அதனால் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம இங்கே வந்து கற்றுக்கிட்டா தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக. சரிங்க சார். மிஷின் பேர் என்ன சார்? என்ன மிஷின்? ஓசி மிஷின். எதுக்காக பயன்படுத்துகிறாங்க சார் ஓசி மிஷின்? டச்சும் நம்ம வந்து சில பேர் வந்து டச்சு உடஞ்சிருச்சு அப்படின்னா மாற்றுவாங்க. அது டிஸ்பிளேலாம் நல்லா தெரியும். சும்மா அந்த மேலே இருக்கிற அந்த கண்ணாடியை மட்டும் மாற்றிக்கிட்டோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. சரிங்க சார். அதுக்கு என்னென்ன மிஷின் எக்யூப்மெண்ட் சார் யூஸ் பண்ணுவாங்க? டிஸ்பிளே சொல்லி டச்சு செப்பரேட் மிஷின் தனியாக இருக்குது. சரிங்க. இதுலேருந்து டச்சும் நம்ம டிஸ்பிளேவும் தனியாக எடுத்துக்கலாம். ஓகே. இந்த மாதிரி எடுத்துட்டு ஓகே ஒரு குளூ ரிமூவர் இருக்குது, அதை வந்து நம்ம பசையெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி திரும்ப இதை ஒட்டி இந்த இருந்து வச்சுட்டோம்னா கொஞ்சம் அந்த டெம்பரேச்சர் நம்ம கொடுத்துருக்கோம். ஆமாம். டெம்பரேச்சர் 7 செகண்டு தனியாக வேக்கம் மிஷின் தனியாக இருக்கும். சரி. ஓகே. இந்த இது வந்து நம்ம இதை முடிச்சதுக்கப்புறமா இதை வைப்போம். ஓகே. இதை ஃபஸ்ட்டு இதில் வச்சுட்டு இதை வந்து 40 டிகிரி நமக்கு டெம்பரேச்சர் கொடுத்துருவாங்க. அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து கொடுத்து முடிஞ்சதுக்கப்புறமா அதனால கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிக்கணும். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கீப் அந்த மாதிரி ஏர்லாம் உள்ள இருந்துச்சு. ஏர் பபிள்ஸ். நம்ம அந்த ஏர் பபிள்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த வேக்கம் மிஷினில் வச்சு இந்த இது தனியாக அந்த முதலே நம்ம இங்கே செக் பண்ணிடலாம். ஆமாம். அது வந்து 8 மினிட், இது வந்து நிமிஷத்தில் 8 நிமிஷம் வந்து வைக்கணும். 8 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் இதை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இந்த இதை வச்சுட்டு நம்ம வந்து மூடிடணும். மூடிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இது திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்ட் ஆகி இந்த உள்ள இருக்க அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக ரிமூவ் பண்ணுறேன். அப்போ பக்காவாக ஒரு ஓசி மிஷின்னாலும் பக்காவாக பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் அதான் ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸாக இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களால் முடியுதா, உங்களால் யூஸ் பண்ண முடியுதா அப்படின்றது. அப்போ சின்ன நீங்கள் இருக்கக்கூடிய ஏன்னா 53 வகையான எக்யூப்மெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அந்த 53 வகையும் உங்களுக்கு கண்ணில் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா? உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியுதுங்களா? பண்ணுற அளவுக்கு நல்லபடியாக நல்லா சொல்லி கொடுத்தாங்க. சரிங்க. அதை பற்றிலாம் நமக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளோ எக்யூப்மெண்ட் இருக்கான்னு தெரிஞ்ச ஒரு ஆர்வம். சரிங்க சார். இப்போ தேனி இதுக்கு முன்னாடி என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? எப்படி பிசினஸ் இதுமாதிரி மொபைல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? சர்வீஸ்ல எதுவும் பண்ணல சார். நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம கற்றுக்கிறணும், இதை பற்றி நம்ம புதுசாக புரிஞ்சுக்கிறோம்னால வந்து கற்றுக்கிட்டு நம்ம பிஸ்னஸ் வந்து வாழைக்காயாகும். ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம செல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் அதை வச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படின்றதுனால இது வந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ எந்த லெவலில் கற்றுக்கிட்டீங்க? வந்ததுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு சார். ஹார்ட்வேர்னா எல்லாமே இதுலேயும் நம்மளுக்கு ஹார்ட்வேர்லேயும் ஐசியில இருந்து எல்லாமே அதை ரீகால் பண்ணி மாற்ற வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுலேயும் நம்மளுக்கு வந்து 80% முடிஞ்சிருக்கு. இது சாஃப்ட்வேரு நம்ம EMC வந்து ஒரு 20% தான் இருக்கும். சரி. அதெல்லாம் வந்து இதுலேயே நம்மளுக்கு எல்லாமே கண்டிப்பாக. சரிங்க சார். இதுக்கப்புறம் EMC கண்டினியூ பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட பிளான் என்ன சார்? அடுத்து நெக்ஸ்ட் கடை வைக்கிற மாதிரி. கடை வைக்கிறது கண்டிப்பாக. எங்கே கடை வைக்க போறீங்க? தேவாரம் முடிவு பண்ணிட்டு கடை வைக்கிறீங்க. நல்ல விஷயம். சூப்பர் சூப்பர். சரிங்க சார். இப்போ யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள், அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ECAREERPLUZ நீங்கள் படிச்சிருக்கீங்க, அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட உண்மையான ஃபீட்பேக்கை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்க சார். நானும் 2-3-4 இடத்துல ரிசர்ச் பார்த்தேன். ரிசர்ச் பார்த்ததுலேருந்து எனக்கு இதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. நானும் இந்த மாதிரி ஒன்று யூடியூப் தான் பார்ப்பேன். போய் நான் நேரடியாக விசாரிச்சதில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அது தெரியல, சரியாக படலை. இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லபடியாக சொல்லித்தராங்க. இவங்க பேசுறதுல நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. நல்லபடியாக சொல்லிக் கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் அதே மாதிரி வந்தேன். அதே மாதிரி நம்பிக்கை எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நான் வெளியே போய் பழகிருந்தேன்னா இந்த மாதிரி நான் கற்றுக்கிருப்பேனான்றதோ ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. அதுபடி நல்லபடியாக சொல்லிக் கொடுத்தாங்க. சரிங்க சார். அந்த கான்ஃபிடன்ஸ் கிடச்சிச்சு உங்களுக்கு? கண்டிப்பாக. சரிங்க சார். இப்போ வந்து படிக்க வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கண்டிப்பாக இந்த மாதிரி ECAREERPLUZ வாங்க, நல்லபடியாக நல்லா சொல்லித் தருவாங்க. அதுக்கு தனித்தனியாக ஆள் வச்சு நம்மளுக்குன்னு ஒரு இம்ப்ளிமெண்ட் நீங்கள் உங்கள் கையிலேயே கொடுத்து ப்ராக்டிஸாக உங்கள் கையிலேயே கொடுத்து நீங்களே பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருந்து நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார்.